கார்த்தி, என்னடா ஸ்ருதி எந்த பிளாக்ல எக்ஸாம் எழுதுறான்னு தெரியுமா? டி பிளாக் 3rd கிளாஸ் நினைக்கிறேன் மச்சான். சரா சார், முடிஞ்சு. பத்தொம்போது, 20, 21, 22, 23. மச்சான் உன்னை பாரு, எவ்வளோ ஹைட்டாக இருக்கான் பாரு. அவனை பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் மாதிரியா இருக்கான். டேய், ஆ ஒழுங்கா தண்ணி ஊத்துறா. சரிண்ணா. பைண்டா சூப்பர் மச்சி. ஏய் சுடிதா, ஐயோ இங்க வா. உங்களே அந்த சொன்னா ஃபர்ஸ்ட் இயரா? மூஞ்சி இங்க இருக்கு, கீழே பார்த்து பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா. எந்த டிபார்ட்மெண்ட்? சிஎஸ்சி. சிஎஸ்சி. ஃபர்ஸ்ட் இயர் பசங்களாம் ரேங்கிங் போயிட்டு இருக்கு, நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க. ஐயோ சீனியர், நானே பாவம். எனக்கு ராகிங்னா ரொம்ப பயம். எங்க அம்மா அப்பாவே எனக்கு கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. ஐயோ பாவம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வேற சாப்பிடல, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். சேச்சே, அழகான பொண்ணுங்களா ரேங்கிங் பண்ண மாட்டேன். 27, 28, 29, 30. எந்திரி, சல்யூட் அடி. இனி என்னை எங்கே பார்த்தாலும் சல்யூட் அடிக்கிற, புரியுதா? போ. தாம் திகிட தீம் திகிட தூம் திகிட தம் திகிட. அண்ணன் யாருன்னு அவங்க? அண்ணி. ஓ சரி, எல்லாத்திட்டையும் சொல்லிடுறேன். தொந்தம் திகிட திகிட திகிட. சரி அழாத, விடு பார்த்துக்கலாம். ஃபீல் பண்ணாத, ஏன் இப்படி அழுகுற? சீனியர் யார் இவன்? ஃப்ரெண்டு. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? என் பேர் நவீன், செகண்ட் இயர் சிஎஸ்சி. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுற. இல்லைங்க, எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ் வேண்டாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த 3 வருஷம் இதே காலேஜில் தான் நீ படிக்க போகிற. நாளைக்கு நான் திரும்ப வந்து கேட்பேன், ஐ லவ் யூ டூன்னு சொல்கிறேன். இல்லை மூஞ்சில் ஆசிட் அடித்து கொலை கொலைன்னு ஆக்கிடுவேன். புரியுதா?
செகண்ட் இயர் நவீன். சாரி சிஸ்டர், தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க. ஹா பரவாயில்ல. தேங்க்ஸ் சீனியர். அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? ஒரு நிமிஷம். இந்தா என்ன லெட்டர்? லவ் லெட்டர். ஹே சீனியர், என்ன லவ்ஸா? சரி சொல்லி யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கும் தர வேணாம், நீயே வச்சுக்க. ஹா ஆமா, நான் உன்னை லவ் பண்றேன். எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த ரொமான்டிக்கெல்லாம் சொல்ல தெரியாது. ஸோ டேரெக்டாகவே கேட்குறேன். லவ் பண்ணலாமா? இப்போ என்ன கேட்டேன் இப்படி அழுந்துட்டு போறா? இப்போ இவன் எதுக்கு வச்சுக்கிட்டு போறான்? இது எதுவுமே புரிய மாட்டேங்குது. ச்சே. ஹா இப்போ என்ன பண்ணிட்டேன்? லவ் தானே ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கு போய் இப்படி அழுகுற? யாராவது இப்படி திடீர்னு லவ் யூ சொல்லுவாங்களா? திடீர்னு வருது தான் லவ். இதெல்லாம் என்ன பிளான் பண்ணி வர வைக்க முடியும்? ஆக்சுவலாக எனக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே லவ் வந்துருச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அது எப்படி பசங்களுக்கு மட்டும் பொண்ணுங்களை பார்த்ததும் லவ் வந்துடுது? இல்லை, எனக்கு புரியல. ஒரு பையன் பார்த்த உடனே லவ் சொன்னா எப்படிடா பார்த்த உடனே லவ் வருதுன்னு கேட்குறீங்க. சரி, கொஞ்ச நாள் பழகிட்டு லவ் சொல்லலான்னு பார்த்தா இப்போ தான் நான் பழகினேன், அதுக்குள்ளே வந்து லவ் சொல்கிறேன்னு கேட்குறீங்க. சரி, ஃப்ரெண்டாக பழகிட்டு லவ் சொன்னா அடப்பாவி என்னடா ஃப்ரெண்டாக பழகிட்டு வந்து லவ் சொல்கிறேன்னு கேட்குறீங்க. சரி, ஒரு வருஷம் உங்கள் பின்னாடி சுற்றி உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து லவ் சொன்னால் இப்போ தாண்டா கம்மிட்டானே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்க கூடாதான்னு சொல்லி எங்கள் தலையில் கொண்டு தூக்கி போடுறீங்க. இப்படி இருந்தால் பசங்க நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது? இந்த முக்கால்வாசி பசங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே லவ் ஃபெயிலியர் ஆகிடுதுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? நான் யோசிச்சு அப்புறமா சொல்லட்டுமா? யோசிச்சு சொன்னீங்கன்னா எனக்கு பிடிக்காம போயிடும். உடனே சொல்லு 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 சொல்லு. இல்லைங்க, உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. சின்ன உடனே வேணான்ட்டா. சரி, நீ என்ன பண்ணுற? பொறுமையாக டைம் எடுத்து யோசிச்சு எனக்கு பதில் சொல்லு, சரியா? 1 மினிட். இது என் லவ் லெட்டர். படிக்கலனாலும் பரவாயில்ல, கசிக்கு போட்டு போயிடாத. இந்தா. கவிதையா இருக்குமோ? கவிதை எழுதி வச்சிருப்பான்னு பார்த்தா ஐ லவ் யூவே தப்பா எழுதி வச்சிருக்கான். நான் வேணான்னு சொல்லிட்டேன், என்னடா பண்ணுறது? எங்கன்னா போய் முட்டிக்க போ. என்னடா இப்படி சொல்கிற? சீனியர், என்ன நல்லா பாத்துப்பீங்களா? ஓ ஓ, இதுவே உனக்கு ஊதாண்டா. ஏய், என்னடி பண்ற? ஸ்டாஃப் யாராச்சும் பாத்திர போறாங்கடி. என்னடி இது? காப்பு கை கொடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி.
ஆமாம். சரி டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ் ஆட பிடிக்காது. ஏன்? ஏன்னா எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நான் சொல்லித்தரேன். ஏன் சிவா, நான் தான் உன் ஃபர்ஸ்ட் லவ்வா? இல்லை. எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் லவ். சரி உன் எக்ஸ் பற்றி சொல்லு. எனக்கு 12th படிக்கும் போதே பிரேக்கப் ஆயிடுச்சு. அட பாவி, பிஞ்சிலே பழுத்திட்டியா? சரி ஏன், என்னாச்சு? என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் சுற்றிட்டு இருந்தான். அதான் பாய் பெஸ்டி. நானும் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் கிளாஸுக்கு போனால் 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்டால், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன்னு சொன்னான். நம்மளுக்கு ஒருத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்கள விட்டுட்டு போகிறது தான் பெஸ்ட் இல்லை? அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட சீட் பண்ணுறதுலாம் சுத்தமாக நல்லா இல்லை. நம்ம ஒருத்தங்களை லவ் பண்ணும்போது அவங்களை கண்மூடித்தனமாக நம்புகிறோம். ஆனால் அதே ஒரு அட்வான்டேஜை எடுத்துகிட்டு நம்மளை ஏமாற்றும் போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. சரி விடு, நீ ஃபீல் பண்ணாத. உன் பர்ஸ் எடு. இந்தா, லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணோட போட்டோ பர்ஸ்ல வச்சுக்கிட்டா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. அப்புறம் நான் உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். ஆனா நான் கோச்சிக்கிட்டாலோ இல்ல சண்டை போட்டாலோ நீ சாரி சொல்லி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணும். விட்டுட்டுலாம் போக கூடாது. சரி. ஸ்ருதி, ஹா டைம் ஆச்சு, வா போலாம். ஹா சரி சிவா, நாளைக்கு பார்க்கலாம். நைட் கால் பண்றேன். பாய். எவ்வளவு நேரமா உனக்கு வெயிட் பண்றது? ஒரு ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டியா? டேய், நிம்மதியா ஆள் கூட பேசவே விட மாட்டியா? ஸ்ருதி, காலேஜ் முடிஞ்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மணி 7 ஆக போகுது. வா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். ஏய், அவன் வர மாட்டேன், நீ கிளம்பு, நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸ்ருதி, நீ வரியா இல்ல நான் போட்டா? ஏய், அதான் வர மாட்டான்னு சொல்றேன்ல, நான் ட்ராப் பண்ணிக்கிறேன், நீ மூட்டி கிளம்பு. சிவா, அருண் நீ போ. அருண், நானே வந்துக்கிறேன். சரி. சிவா, இப்ப எதுக்கு நீ அவன் கிட்ட இப்படி பேசுற? உன்ட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல, அவன்கிட்ட பேசுறத கம்மி பண்ணிக்கன்னு. சிவா, அவ என் ஃப்ரெண்டு. சிவா, அவன் கிட்ட பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி கேவலமா ஒருத்தன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு பழகாமலே இருக்கலாம். இப்ப என்ன எந்த பசங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல வரியா? இங்க பாரு, எந்த பையன்ட்டையும் பேசாத. நான் ஒன்றும் சைக்கோ மாதிரி பேசல, அவன்கிட்ட பேசாத. நீ அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல சிவா. உனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. ஏன் சிவா இப்படி பேசுற? அவன் என் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். நீ இவ்வளவு இன்செக்யூரா ஃபீல் பண்ற? என் மயிரே, அவனை உஷார் பண்ண ட்ரை பண்றான்னு சொல்றேன். அவனுக்கு வந்து ஏன்ட்ட வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? சிவா, மரியாதையா பேசு சிவா. ஏய், அப்படிதாண்டி பேசுவேன். எல்லாம் நீ கொடுக்குற இடம் தாண்டி.
வாய் முடி சிவா. உன் எக்ஸ் கேவலமா அப்படி பண்ணிட்டு போன மாதிரி நானும் பண்ணுவேன், எந்த அவசியமும் கிடையாது. இப்போ தெரியுதா அவ ஏன் உன்னை விட்டுட்டு இன்னொருத்த கூட போனான்னு? இப்படி கேவலமா சந்தேகப்படுற இந்த மாதிரி சீப்பான கேரக்டர் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது. உனக்கு எனக்கு செட்டே ஆகாது சிவா. சீப்பா அவளை விச்சனா பாரு. போடி, நான் சீப் தானே, கிளம்பு. போயிருவேன் சிவா, ஏய் போடி. போயிருவேண்டா. ஏய் ஓட்டா போடி. போ போய் உன் பெஸ்டியை கட்டி பிடிச்சினே சுத்து. ஸ்ருதி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி ஸ்ருதி, நான் அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்க கூடாது. நான் ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டேன். உன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு காலேஜோட கடைசி நாள். இன்னைக்கு மட்டும் நான் உன்கிட்ட சாரி கேட்கலனா இங்கே நீ கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டேன்னு தோணிடுச்சு. நான் பண்ண தப்பு தாண்டி, என்னை ஏற்றுக்கோ. நான் உன் ஃப்ரெண்டு கிட்ட வேணாலும் போய் மன்னிப்பு கேட்குறேன்டி. நீ ஒன்னும் அவன்கிட்ட சாரி கேட்க வேண்டாம். ஏன்? நீ ஒன்னும் அவன்கிட்ட சாரி கேட்க வேண்டாம்னு சொல்றேன். அதான் ஏன்? சரி அழாத. இப்போ உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்றியா? எல்லாரும் சிவாக்கும் எனக்கும் செட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு மேல வேற எதுவும் என்கிட்ட கேட்காத ப்ளீஸ். சரி விடு. உன்ன மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்க அவனுக்கு கொடுத்து வைக்கல. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. இது இப்படிதான் முடியும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனை மாதிரி ஒரு பையனை எப்படி லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. யூ டிசர்வ் பெட்டர் ஸ்ருதி. என்ன சொல்ல வர அருண்? அவன் போனா என்ன, நான் இருக்கேன். நான் உன்னை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ அந்த சிவா கூட கமிட் ஆயிட்ட. நீ எனக்கு கிடைக்க மாட்டியான்னு ரொம்ப நாளா ஏங்கி போயிருந்தேன். நல்ல வேலை, கடவுளா பார்த்து உன்னை அவன்கிட்ட இருந்து காப்பாத்திட்டான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ற ஸ்ருதி. இங்க பாரு அருண், ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட அவ கஷ்டத்தை சொல்றான்னா 4 வார்த்தை ஆறுதலா அவன் சொல்வான்றதுக்காக தான். இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக கிடையாது. இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல இவளை கேவலமா பிஹேவ் பண்ணாத. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவன் பண்றது சரியில்லை, அவன்கிட்ட தள்ளியே இருன்னு. அவன் நல்லா கை கால் உடைச்சாதான் அவனுக்குலாம் புத்தி வரும். போதும் சிவா, ப்ளீஸ் திரும்ப ஆரம்பிக்காத. பொறுமையா இரு. அப்புறம் ஏன்டி என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல? நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து பேசல? ஏன்னா உனக்கு என் மேல் நம்பிக்கையே போயிடுச்சு சிவா. அதனால தான் நான் உன்கிட்ட பேசல. இங்க பாரு சிவா, இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு நல்ல பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிடாதான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி நாங்க 4 பேர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசும்போது அதுல ஒரு சில பசங்க அட்வான்டேஜா எடுத்துட்டு எங்க கிட்ட பேசதான் செய்வாங்க. அது தெரிய வரும்போது நாங்களே விலகிடுவோம். ஆனா ஒரு லவ் பண்ற பையனா நீ தாண்டா நம்பணும். நீ லவ் பண்ற பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு அந்த நம்பிக்கை இல்லைன்னா உன் கூட எதுக்கு இருக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் உன்கிட்ட பேசல. சாரிடி. ஒழுங்கா சாரி கேளு. ஹே, நீ ஒண்ணு காலெல்லாம் விழ வேணாம். அப்புறம் எப்படி சாரி கேட்கறது? எப்படி சாரி கேட்கணும்னு நான் சொல்றேன்.